மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருப்பாரு. அப்ப ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த வக்ர பேச்சியானது கோடீஸ்வர யோகத்தை தான் கொடுக்கும். இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம். எந்த காரியம் இருந்தாலும் சரி, இனிமே உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரும். ஏன் நான் தைரிய குணம் வரும்னு அதை அழுத்தி சொல்றேன். என்ன காரணம்? நல்லா பாருங்க, குரு பகவான் போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் மிருகசீரத்துல வக்ரமாகறாருன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போறாருங்க. அங்கதாங்க தைரிய குணம் இருக்கும். தைரிய குணம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. ஏன்னா இந்த வக்ர காலத்துல ஒரு 3.5 மாத காலத்துல பாருங்க, அவர் எப்படி பார்த்தாலும் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருப்பாரு. எதுவும் பலவீனம் ஆக மாட்டார். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல யோகத்தை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு இந்த தைரிய குணத்தை கொடுத்துருவார். அவருடைய பார்வை பாருங்க 5ஆம் இடத்தை பாக்குறாரு. வீட்டுல ஏதோ சுபகாரியம் பண்ண போறீங்க, அது கன்ஃபார்ம் நடக்கும். வீட்டுல சுபகாரியம் என்ன? திருமணம் தான், வேற என்ன?